குழந்தை பிரதிஷ்டை இருக்கிறது. குழந்தைய பிரதிஷ்டை பண்ண கொண்டு வந்தவங்க நீங்கள் முன்னாடி வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். ஆண்டவர் பரிசாக கிஃப்டாக ஆண்டவர் பிள்ளையை கொடுத்துருக்கிறார். அதனால் இந்த பிள்ளையை ஆண்டவர் தான் கொடுத்தார், பரிசாக கொடுத்துருக்கிறார். இந்த பிள்ளையை இன்றைக்கி தேவ சமூகத்தில் நாம் பிரதிஷ்டை பண்ணி அவனுக்கு பெயரை சூட்ட போகிறோம். இங்கே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். கர்த்தர் கொடுத்த இந்த பரிசை பெற்றோராகிய நாம் என்ன செய்ய வேண்டும்னா, அவனை நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்த வேண்டும். சிறு பிராயத்திலிருந்தே பிள்ளைக்கு நல்ல தேவனுடைய வார்த்தையை ஊட்டி 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 அந்த பிள்ளையை நாம் என்ன பண்ண வேண்டும், நடத்த வேண்டும். அப்படி நடத்தினாக்கா அவன் முதிர் வயதில் அதை என்ன பண்ணானா விடாது இருப்பான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அந்த பிள்ளையை ஆண்டவர் பரிசை கொடுத்திருக்கிறார். இந்த பரிசை நாம் அப்படியே மனம் போல விட்டு விடாதபடி அதை கர்த்தருக்கென்று அதை என்ன பண்ணோம், நடத்த வேண்டும். இந்த பெற்றோருக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட கிருபையை ஞானத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது. நம்ம எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் இந்த பிள்ளைக்கு ஒரு பெயரை நாம் சூட்ட போகிறோம். இந்த பெற்றோர் அவனுக்கு ஒரு பெயரை சூட்டியிருக்கிறாங்க. அது என்னன்னா, கர்த்தர் கொடுத்த பரிசு. அந்த பெயருக்கு அர்த்தம் என்னது? கர்த்தர் கொடுத்த பரிசு, கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மிட்சல் ஜோனாஸ் அப்படின்ற பெயரை, மிட்சல் ஜோனஸ் என்ற பெயரை அவள் வைத்திருக்கிறார். மிட்சல்னாக்கா கர்த்தர் கொடுத்த பரிசு. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வலது கரத்தை நீட்டி இந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை கர்த்தருடைய வழியில் நடத்தும்படியாய், இந்த சின்ன சாமுவேலை போல அவன் இந்த பூமி எங்கும் தீர்க்கதரிசியாய் அவன் விளங்கும்படி அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய் நம்ம எல்லாரும் செபிக்கலாம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால தர்மையான பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, சபையாராய் நாங்கள் ஒருமனப்பட்டு பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவனுக்கு மிட்சல் ஜோனஸ் என்கிற பெயரை நாங்கள் சூட்டி, ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. பிள்ளை ஆண்டவரே இந்த பூமியில் கர்த்தருக்கேற்ற வழியில் நடந்து, ஆண்டவரே, சின்ன சாமுவேலை போல் அவன் ஆண்டவரே கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமுள்ள ஒரு மகனாய் அவன் வளர்ந்து தான் முதல் பெயர்சபா வரைக்கும் தீர்க்கதரிசியாய் விளங்கும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால பிள்ளை நாங்கள் ஒருமனப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். இப்படி ஆசீர்வாத பிள்ளையின் மேல் வந்து தங்குவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா.